அனைவருக்கும் வணக்கம். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை நம்முடைய கிளாஸ் ரூமில் இன்டகிரேட் பண்ணி மேக்ஸை ரொம்ப எளிமையான முறையில் செயல் வடிவில் காட்சிப்படுத்தி டீச் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதோடைய பேசிக் டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம். பேசிக் கன்செப்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் எ பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணணும், பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணணும். கிளிக் ஆன் த கிராஃபிக்ஸ் வியூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு பாயிண்ட்ஸ் கிரியேட் ஆகும். பாருங்கள், இது ஜியோஜிப்ரா கிளாசிக் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டூல்ஸில் பண்ணிங்கன்னா பாயிண்ட் டூல் கிளிக் பண்ணுங்கள். டூல் டிப் ஓப்பன் ஆகும். செலக்ட் பொசிஷன் ஆர் லைன் ஃபங்க்ஷன் ஆர் கர்வ்னு இருக்கும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணுறேன். ஏ பி சி அப்படின்னு பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இதே போல் இங்கே டி. இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஏவை தொடுங்க. ஏவோடைய பொசிஷன் தெரியணும் அப்படின்னா ஷோ வேல்யூ ஏ கோட்டு 3,4. இதே அல்ஜிப்ரா வியூலையும் நம்ம பார்க்கலாம். ஏ கோட்டு 3,4. இந்த ஏவை தொட்டு நகர்த்தி வேற ஒரு பொசிஷனுக்கும் நம்ம கொண்டு போகலாம். இதே போல் பிஏ தொட்டு ஷோ வேல்யூ எனபிள் பண்ணுங்கள். சிஏ தொட்டு ஷோ வேல்யூ, டிஏ தொட்டு ஷோ வேல்யூ. அதே நேரத்தில் இந்த பாயிண்டோட பொசிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இடம் மாற்ற முடியும். ஓகே, இப்போ பாயிண்ட் முடிஞ்சு. அடுத்தது ட்ரா எ லைன் த்ரூ 2 பாயிண்ட்ஸ். செலக்ட் லைன் டு சூஸ் 2 பாயிண்ட்ஸ். சப்போஸ் ஏங்கிற பாயிண்ட்டையும் பிங்கிற பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணுறதா நான் எடுத்துக்கிறேன். ஸோ டூல்ஸ் போங்க, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லைன் டூல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். எஸ், லைன் பாருங்கள், லைன் டூல் இருக்குது. கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் வரும். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன் வரும். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஏவையும் பியும் கிளிக் பண்ணுற ஒரு லைன் கிரியேட் ஆயிடுச்சு. அதே போல் சியும் டியும் கிளிக் பண்ணுற மற்றொரு லைன் கொடுத்துருச்சு. இப்போ மூவ் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸை ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி இந்த பொசிஷன்ஸையும் மாற்ற முடியும். ஓகே, அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைன் செக்மெண்ட் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அப்போ என்ன வேணும், நமக்கு 2 பாயிண்ட்டு நமக்கு வேணும். ஸோ பாயிண்ட் டூவில் கிளிக் பண்ணுறேன். ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அடுத்தது செக்மெண்ட் டூல், லைன் செக்மெண்ட் டூல் கிளிக் பண்ணுறேன். செலக்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் பொசிஷன். இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த செக்மெண்ட் கிடச்சிருச்சு. செக்மெண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஹெச்னு இருக்குது. அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.12 இருக்குது. சப்போஸ் நான் எப்படி நகர்த்தி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த செக்மெண்டோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3. இதே இடத்துல இதை தொட்டு நமக்கு பிடிச்ச இடத்துலையும் என்ன பண்ணிக்கலாம்னா நகர்த்தி வச்சுக்கலாம். இப்போ செக்மெண்ட் வரைஞ்சாச்சு. அடுத்தது ரே ஃப்ரம் ஏ பாயிண்ட். டூல்ஸில் போயிட்டு ரே டூல், செலக்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தென் பாயிண்ட் அந்த ரே. ஸோ கிளிக் பண்ணிட்டேன். பாயிண்ட் அந்த ரேவை நான் சூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மவுஸ் ட்ராக் பண்ண அந்த ரேவும் மூவ் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நான் இங்கே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரே வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ரே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஈக்குவேஷனாக இருக்கும். அடுத்தது சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ். இந்த மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போது சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ் டூல். இப்போது டூல்ஸில் போனீங்கன்னா சர்க்கிள் இருக்குது. மோர் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இந்த சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறதுல சர்க்கிள் சென்டர் அண்ட் ரேடியஸ்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கணும். நான் ஏதாவது ஒரு இடத்த சென்டராக நினச்சி கிளிக் பண்ணுறேன். ஓகே, அதுதான் சென்டர். இப்போ ரேடியஸ் கேட்குது. சப்போஸ் இந்த கீபோர்டை யூஸ் பண்ணி நான் ஒரு 4ன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ மூட்டில் கிளிக் பண்ணிக்கிறேன். 4 ரேடியஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதோடைய அல்ஜிப்ரா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்குன்னு பாருங்கள். x-4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 8 ஹோல் ஸ்கொயர் = 16. இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்க முடியும். சப்போஸ் அது காணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். நம்ம கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜேவை சென்டர் நகர்த்தி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகிறது பார்க்கலாம். இங்கே பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப லைவாக இன்ட்ராக்டிவாக டீச் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் கான்செப்ட்ஸோடைய ஜியோஜிப்ரா கண்டென்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.